ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நாங்க நம்புறோம். அ அதாவது இந்த கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோன்ற மாரி, ஒண்ணு ராகுல் இருந்தா பால் வரமாட்டேங்கிறான், பால் இருந்தா ராகுல் வரமாட்டேங்கிறான். அதுவும் அவன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ரொம்ப குதூகலமா இருக்கிறான். நான் இந்த ரிவ்யூலாம் போறதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ப Instagramல வந்து நம்ம ஒரு ஒரு ஃபாலோவர் நண்பருடைய ஒரு சாட் செல்சி தோத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப இதா இருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெசேஜ் மாரி ஜி அவர் லிவர்பூல் ஃபேன். நாங்க தோத்துட்டு சரி நாங்க சேடா இருக்கோம்னு நெனச்சா, எங்களுக்கு வந்து கை கை குடுக்குற மாரி நீங்களும் வந்து எங்களோடயே பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன் இந்த மாரி, "இல்ல ஜி எனக்கு வர வர வீடியோ பண்றதுக்கே மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது. இவனுங்க இந்த மாரி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன். அப்போ அவன் சொன்னான், "இதுக்கெல்லாம் மனசு உடைஞ்சா எப்படி ஜி? இந்த மாரி டெரர் டைம்லயும் உங்க டீம்ல ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறான். நீங்க ஜாலியா இருங்க இருங்க ஜி." அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு மன ஆறுதல் தந்தாரு. ஸோ அந்த மாரி பால் சைலஸ் வந்து அவருடைய இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால, கூடிய சீக்கிரம் வந்து வீடியோல நாங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு வீடியோ பண்றோம். பட் குயிக்கா ஆரம்பிக்கலாம். யாருக்கு சந்தோஷம் இல்லையோப்பா, துரைசாமிக்கு சந்தோஷம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது இந்த இந்த வீடியோ வந்து போத் பிரீமியர் லீக் ரிவ்யூ ஆஸ் வெல் அஸ் வந்து இஎஃப்எல் கப் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட்டு நம்ம இஎஃப்எல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா, எப்பயுமே ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு பண்ணணுன்ற மாரி ஸ்வீட்டான விஷயத்தோடயே இந்த வாட்டி ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் அடிக்க போறாங்க கண்டிப்பா. பட் பட் கமிங் பேக் டு த திங். ஃபர்ஸ்ட்டு ஆர்சனல் விசஸ் மான்செஸ்டர் சிட்டி. சொல்லுங்க. எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? ஏய் அ நான் வந்து ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் ஆர்டேட்டாடா. நான் என்ன நெனச்சேன், நீ லைஃப்ன்னு எடுத்துக்கோ, ஃபுட்பால்ன்னு எடுத்துக்கோ, எதுன்னு எடுத்தாலும், நீ ஒண்ணு கரேஜோட டிராவல் பண்ணணும், இல்ல காஷனோட டிராவல் பண்ணணும். ஆர்டேட்டா கிட்ட அந்த கரேஜோட ஒரு கேம் ஆடுனா, தில்லுக்கு துட்டுன்னு போனா, அப்படிங்கிற மாரி ஒரு கேம் யோசிக்கவே முடியல. சிட்டி வந்து பேக் ஆஃப் அ புவர் ஃபார்ம். அவங்களுக்கு அவங்களுக்கு ஆர்சனல விட இருந்த ஒரே அட்வான்டேஜ் வந்து, தே ஹேவ் ஒன் மோர் ட்ரோஃபீஸ். ம். அவங்களுக்கு அந்த ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி ஆன் பேப்பர் ஆர்சனல் வேர் த பெட்டர் டீம். ஆ எதுக்கு கெப்பாவ கொண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஷன் மார்க்கு. ஆர்டேட்டா அ ஆர்ட் அ ஆர்சனலே ரொம்ப காஷியஸா ஆடுனாங்க. பாஸ் பண்ண பயப்படுறாங்க. 10வது நிமிஷத்துக்கு அப்புறம் நேரா 80வது நிமிஷம் தான் அவங்க வந்து ட்ராஃபோர்டயே பார்த்தாங்க போய். அதுவரைக்கும் பால வந்து அப்படியே பால் பின்னாடியே சுத்தியிருந்தாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டட். நான் வந்து ஓகே ஒன் ஃபைனல் ஒரு பயங்கரமான ஃபைனலா இருக்கும்னு நெனச்சேன். பிகாஸ் 2 பெஸ்ட் ஆல்ரெடி தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் த டைட்டில். ஸோ ஒரு ம். பிரீமியர் லீக் 1 அண்ட் 2 ஆடுனா எவ்வளோ நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போனா, ஆனா எனக்கு ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. பட் தேர் வாஸ் ஒன்லி ஒன் டீம் தட் வாண்டட் டூ வின். அந்த டீம் வந்து மேன் சிட்டி தான். கிரெடிட் வேர் டியூ செமன்யோ வந்து ஆர்சனல உர்ரி உர்ரின்னு உரிச்சான். அவனோட லெஃப்ட் பேக் ம். ஹின்காபிய போட்டு சுத்த விட்டுருந்தான். நல்ல கிராஸஸ். ஹாலாண்ட் ஃபார்ம்ல இல்ல. அவங்களோட டிஃபென்ஸ் வந்து மேக் ஷிஃப்ட் டிஃபென்ஸ். எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப வருத்தமே, 2வது கோலுக்கு ரைட் பேக் கிராஸ் பண்ணி லெஃப்ட் பேக் ஹெட் பண்றான்டா. ம். அந்த மாரி ஆர்சனல்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் நடந்துச்சா? நீ யோசி. ரைஸ் எங்க இருந்தோ கிராஸ் போடுறான். எவனோ ஹெட் பண்றான். ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். நான் நான் ஒரு தெர்ல. ஐ எக்ஸ்பெக்டட் ஆர்சனல் மச் பெட்டர் ஃப்ரம் ஆர்சனல். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே. எனக்கு வந்து ஓகே. ஆல் பேண்டர் அண்ட் எவ்ரிதிங் அசைட் ஒரு ப்ராப்பரா ஒரு தேர்ட் பெர்சனா நான் மேட்ச் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ சொன்னது நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். தே ஷுட் ஹவ் பிளேட் வித் மோர் கரேஜ். பட் ஐ வாண்ட் டூ கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் டூ ஆர்சனல். ஏன்னா வந்து இத்தன வருஷமா வந்து தே ஹவ் நாட் பிளேட் இன் அ கப் ஃபைனல். லீக்ல 2ண்ட் முடிச்சிருக்காங்க. தே ஹவ் நாட் பீன் இன் அ பொசிஷன் டூ பிளே அ கப் ஃபைனல். ஸோ அதனால ஆர்டெட்டா சோஸ் அ காஷியஸ் அப்ரோச் அப்படின்ற ஆஸ்பெக்ட் எனக்கு ஓரளவுக்கு புரியுது. பட் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தது என்ன அப்படின்னா, சிட்டியோட டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, மார்க் கியால ஆட முடியாது. ஏன்னா, ஹி இஸ் நாட் எலிஜிபிள். ரூபன் கரெக்ட். டியாஸ்க்கு இன்ஜுரி. எயின் நூரி ஆடவே இல்ல. அதுக்கு பதிலா ஓரைலி. வரையில. ஓரைலிய வந்து த்ரூ அவுட் த சீசன் லெஃப்ட் பேக்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி அட்டாக்கர்ஸ் ஹவ் ட்ரை டூ எக்ஸ்ப்ளாய்ட். ஓகே. ஸோ டிஃபென்ஸ் வந்து ஓரளவுக்கு வீக். ராட்ரி ஹேட் த கேம் ஆஃப் த சீசன் என்ன பொறுத்தவரையும். அப்சல்யூட் மேட் கண்ட்ரோல். மேஜர் டிசப்பாயின்ட்மென்ட் இஸ் ஆல்வேஸ் ஆர்சனலோடைய அட்டாக். ஆ ஹாவர்ட்ஸோடைய அந்த ஒரு ட்ரிபிள் சேவ ட்ராஃபோர்ட் பண்ணுவான். அத ஒட்டி அவங்க அந்த மொமெண்டம ஃபர்ஸ்ட்டு கேப்பிட்டலைஸே பண்ணல. 2வது என்ன பிரச்சனை அப்டின்னா, யூ ஆர் பிளேயிங் அட் யுவர் ஹோம்.
வெம்ப்லில நடக்குது மேட்ச்சு. அண்ட் 50% அலோகேஷனா இருந்தாலுமே, இட்ஸ் யுவர் நோன் கிரவுண்ட். ஸோ யூ ஷுட் ஹவ் பிளேட் வித் அ லாட் மோர் அக்ரஷன், அ லாட் மோர் பேஷன். எனக்கு ரொம்ப வரிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, மிட்ஃபீல்ட் பேட்டில்ஸையே வந்து ஆர்சனலால வின் பண்ண முடியவில்லை. பெப் குவார்டியோலா ஒரு வந்து ஒரு 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 மாஸ்டர் டாக்டிஷியன் திருப்பி திருப்பி ஏன் ப்ரூவ் பண்றான் அப்படின்னா, நீ ஆர்சனல பிரஸ் பண்றது மூலியமா அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேஸ தான் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்ட்டுன்னு எங்கிருந்தோ கண்டுபிடிச்சுட்டு, "கெப்பா நீ பால் வச்சுக்கிறியா? நீ வச்சுக்கோப்பா. கேப்ரியல் நீ வச்சுக்கிறியா? வச்சுக்கோப்பா. என்னுடைய ஃப்ரண்ட் 4 அப்படியே தான் நிப்பாங்க. வெறும் பாசிங் சேனல்ஸ மட்டும் நான் பிளாக் பண்றேன். மத்தபடி நான் எதுவுமே பண்ண போறது இல்லன்ட்டுன்னு." ஒரு சின்ன ட்வீக்கு. ஐ திங்க் தே ஆர் அவுட் ஆஃப் த கேம். அ ஓரைலி வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பிகாஸ் ஹி ஹேட் சாக்கா இன் ஹிஸ் பாக்கெட் த்ரூ அவுட் த கேம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 எங்கிருந்தோ வந்து 2 கோல் அடிச்சான். இட்ஸ் மோஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் த மோஸ்ட் டிசர்விங் வின். அண்ட் சர்க்கி ஷோ போட் பண்ணது என்ன பொறுத்தவரை ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷன் மாரி ஆயிடுச்சு கடைசியில ஆர்சனலுக்கு. நெக்ஸ்ட் கரபோ கப் தானே, டிஎஃப்எல் கப் தானே தூக்கி போட்டு அடுத்து போயிடணும்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். ரொம்ப இத பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் கடைசியில பெப் பாரு ஒரு கப் வின் பண்ணிட்டான். ஒரு வருஷம் தான் அவன் கப் வின் பண்ணாம இருந்தான். இல்ல. ஆனா, நீ என்ன நெனைக்கிற? இது வந்து வில் இட் அஃபெக்ட் த டைட்டில் ரேஸ்? எனக்கு அத பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஐ ஃபெல்ட் ஆர்சனல் வந்து ரொம்ப டிஜெக்டடா இருந்தாங்க. அந்த கேம் முடிச்சுட்டு ம். ரொம்ப டிஜெக்ட் ஆயிட்டாங்க. மேபி அது வந்து அவங்களுக்கு லீக்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணல அப்டின்னா, அ ஏன்னா சைக்காலஜிக்கலா யூ ஆர் இன் த பிசினஸ் எண்ட் ஆஃப் த சீசன். ம். ஒவ்வொரு கேமுமே ஒரு ஃபைனல் மாரி தான் இனிமேல். ஸோ ஆமா. நீ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எடுத்து பார்த்தன்னா, லாஸ்ட் 5 டூ 6 கேம்ஸ்ல தான் அவங்க ஃபால்டர் ஆயிருக்காங்க. ஸோ நீ இந்த ம். வாட்டியும் அப்படி ஆவாங்கன்னு நினைக்கிறியா? வில் திஸ் பி எ மேஜர் சைக்காலஜிக்கல் ப்ளோ? இல்ல எனக்கு it will all boil down to Manchester City versus Arsenal match at the Etihad Stadium. அத மேன் சிட்டி ஹவ் ஷாட் தெம் இன் தியர் ஓன் லெக்ஸ் இன் த லீக். ஏன்னா கடைசி வெஸ்ட் ஹாம் அண்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் உடைய டிரா மூலியமா வாட் இட் ஹஸ் என்ஷூர்ட் இஸ் ஆர்சனல் நீட் நாட் வின் தட் மேட்ச். கரெக்ட். ஆல் தே நீட் டு டூ இஸ் டேக் அவே அ பாயிண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு லீக்ல தே ஆர் வெரி செக்யூர். தே டோன்ட் நீட் டு பேனிக். அன்னெசரியா பேனிக் ஆகாம ஜாலியாவே விளையாடுவாங்க. அண்ட் இந்த வருஷம் லீக் அவங்க தான். But this will definitely trickle down to FA Cup and Champions League. Um, their larger ambition, but it's a very very small dent in a longer run. Uh, ம். அடுத்து வந்து நம்ம இப்போ பிரீமியர் லீக் பக்கம் அப்படியே தலை சாய்த்து பார்க்கலாம். எல்லா டீமும் இந்த வாட்டி ஆக்சுவலி நம்ம மேஜரா ஃபாலோ பண்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யுனைடெட் ட்ரா, செல்சி, லிவர்பூல், டாட்டனம் சொல்லவே தேவையில்ல. நியூ கேசல் அடி. ஸோ இட்ஸ் நாட் அ கிரேட் வீக் ஃபார் பிக் டீம், அதாவது ப்ரிடாமினன்ட் ஃபேன் பேஸ் இருக்கிற இதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து உங்களுடைய லிவர்பூல் மேட்ச்லேருந்தே ஆரம்பிக்கலாம். சி வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஏன்னா நம்ம பால் சைலஸோட ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். இதுக்கு மேல என்னால முட்டு தர முடியாது தலைவா. ஏன்னா வந்து திஸ் டீம் ஆன் பேப்பர்ஸ் ஷுட் பி பீட்டிங் பிரைட்டன். கரெக்ட். என் வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? நாங்க 10வது கேம் வீக்ல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அதே மிஸ்டேக் தான் 31வது கேம் வீக்லயும் பண்ணிருக்கோம். அதுதான் பெரிய பிரச்சனை. எந்த அளவுக்குன்னா, நாங்க தோத்த எல்லா ரிவ்யூஸும் நானும் பால் சேல்ஸும் சொன்ன பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தேன்னா, அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க போட்டேன்னா, அப்படியே ஒர்க் அவுட் ஆகும்டா. நோ 30 கேம்ல 26 கேம் வி ஹேவ் பீன் ஓவர்ரன். ஒரு ம். கிளாப் விட்டு போன டீமா அப்படிங்கிற மாரி அந்த ம். டிஎன்ஏவே அழிஞ்சிட்ட மாரி இருக்கு. 2வது பெரிய விஷயம் என்னன்னா, ஒன் ஆஃப் த மேஜர் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் லிவர்பூல்ல ஒரு பெரிய டவுன் கிரேட்னா, ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட தூக்கி ஃப்ரிம்பாங் போட்டது தான்டா. எங்கெங்கேயோ ஓடுறான்டா. திபு திபு திபுன்னு ஓடுறான். ஓடி போய் என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. ஏய் அது ஒரே ரொம்ப நிமிஷம்டா. பெரிய ஒரே நிமிஷம்டா. ஆனா பேச்சாடா பேசுனீங்க. ஃப்ரிம்பாங் வந்தபோது சாலா ஆஃப்கான் போகும்போது எங்களுக்கு மிஸ் இருக்காது. என் தலைவன் ஃப்ரிம்பாங் ரைட் விங்ல ஆடுவான். ரைட் பேக் ஆடுவான். விங் பேக் ஆடுவான். அது ஆடுவான். இது ஆடுவான். ப்ளீஸ் கன்டின்யூ. அதான் சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசனோட அட்லீஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் டவுன் கிரேடா அத நான் சொல்லுவேன். கர்கெசி எப்படியோ ஒரு ஓசி கோல் அடிச்சுட்டான். எங்களுக்கு கிடைச்ச கோல் கூட ஓசி கோல் தான். எக்கிட்டிகே வேற படுத்துட்டான். நேரா போயிட்டு ஆமா. ஏதோ சாதாரணமா இப்போ முட்டுன மாரி தான் இருந்துச்சு. அழுதுனே வெளில போயிட்டான்டா. எனக்கே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. பட் கெட் வெல். அதான்லே மில்னரு. நீ யோசிச்சு பாரு. அவங்களோட மிட்ஃபீல்ட் வந்து எல்லாருமே 30 பிளஸ். ஆமா. பாஸ்கல் கிராஸ், அந்த மில்லர் 40 தாண்டிட்டான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹின்ஷல் வுட்ன்னு ஒருத்தன் இருந்தான்.
ஆமா. இவனுங்க 3 பேரால ஓவர் ரன் ஆவுறது எவ்ளோ பெரிய அசிங்கம் அது. ஒரு கிளாப் ம். விட்டு போன டீம். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? எங்கள்துல சீனியர் பிளேயர்ஸ்லாம் வந்து யாருமே ஃப்ரைடே ட்ரெயின் பண்ணலையாம். ஏன்னு கேட்டா அவங்க கேரட்ட செராய் கிட்ட கிழிச்சு தள்ளிட்டாங்களாம். அதனால வந்து அவங்க ஆடலையாம். இத வந்து ஸ்லாட் பெருமையா ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றான். போஸ்ட் மேட்ச்ல வந்து வேன் டைக் வந்து நான் வெள்ளிக்கிழமை போய் ட்ரெய்னிங் போறேன். யாருமே காணோம். எங்க இருக்காங்கன்னே தெரியலன்றான். சோ உனக்கு டீம் கம்யூனிகேஷனும் இல்ல. கிளப்ல கம்யூனிகேஷன் இல்ல. ஒரு மோட்டிவேஷன் இல்ல. வெட்னஸ்டே ஆடுன கேம்க்கு ஃப்ரைடே நான் ட்ரெய்னிங் வரமாட்டேன் அப்டின்னா, யாரு டிசைட் பண்றா எப்ப ட்ரெய்னிங் வைக்கிறது இல்லன்ட்டு? இந்த இந்த மாரி ஒரு ம். கல்ச்சர் வந்து அலெக்ஸ் ஃபெர்குசன், இல்ல மொரினியோ இந்த மாரி ஒரு பயங்கரமான அத்தாரிட்டேட்டிவான மேனேஜர்ஸ் கிட்ட இருந்திருக்குமா? சோ ஸ்லாட் வில் கோ. ஆனா ஸ்லாட் போயிடும். ஆனா லிவர்பூல் எங்க போறாங்கன்னு தெரியல. இட்ஸ் எ ஹாரர் ஷோ. ம். அவுட் ஆஃப் யூரோப் தான் நாங்க. அடுத்த ரவுண்ட்ல. ஏன்னா இது இட் வில் டேக் அ கம்ப்ளீட்டான ரீபில்ட் இல்ல. ஸ்லாட் போனாலும் இட்ஸ் நாட் லைக் நியூ கோச் வில் கம் அண்ட் அகைன் யூ வில் பி சேலஞ்சிங் ஃபார் டைட்டில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பொசிஷன்ஸில் வந்து தேர் இஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க் ஆஃப் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரீபில்ட் அப்படின்ட்டுன்னு. நீங்களும் தோத்துட்டீங்க. அது உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பிரதர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து எவர்டனோட சண்டை செஞ்ச நாங்களும் தோத்துட்டோம். அதாவது பெட்டோ அப்படின்ற ஒருத்தர் வந்து கடைசியாக அவர் கோல் அடித்தது ஜான்வரியில். ஜான்வரிக்கு அப்புறம் அவரை வந்து 2 கோல் அடிக்க வச்சு டிக்கின்சன் ஸ்டேடியம்ல செகண்ட் கன்சிக்யூட்டிவ் வின் பண்ண வச்சு எவர்டனை வந்து 8வது பொசிஷன்ல வச்சு, அதாவது நாங்க வந்து ஒரு 4D செஸ் விளையாடுறோம். ஏன்னா இந்த கேம் நாங்க தோத்துருந்தா நெக்ஸ்ட் கேம் வந்து உங்களோட எவர்டன் வந்து வெறி ஆடி இருக்க மாட்டாங்க. நவ் தி ஹேவ் அ ஃபைட்டிங் சான்ஸ். ஸோ அதனால உங்களை நெக்ஸ்ட் கேம் தோக்க வச்சு அ. நாங்களும் நெக்ஸ்ட் கேம் தோத்துருவோம். பிரெண்டன் எவர்டன் 4த், 5த், 6த் போறது தான் கோல் அப்படின்ற மாரி ஒரு கேவலமான ஒரு நிலையில் நாங்களும் உள்ளோம். அ செல்சி பத்தி பேசுறதுக்கு வந்து ரீசென்ட்டா ஒண்ணுமே இல்ல. நான் வந்து டெய்லியும் அந்த மீம்லாம் எங்க கோச் ரோஷனியர் வந்து ஃபாதர் வேஷத்துல பிரஷ் பண்ற மாரி, அதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ற மாரி எல்லா இடத்துலயும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன்டா. எனக்கு வந்து இவனுங்க விளையாடாதது, இவனுங்க வந்து பிரஸ் பண்ணாதது, டீம் இன்ஜுரி, கோச்சிங் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். ஆனா 5-0, 2-0, 3-0ன்னு இருக்கும்போது, அவன் வந்து 88வது நிமிஷத்துல ஒரு நோட்ஸ் எழுதி தரான் பாரு. என்னால அது ஒண்ணு மட்டும் ஏத்துக்கவே முடியல. நீ நெனச்சு பாரு, பாக்குறவன் இவனுங்க ஆடுறத பாக்குறதே ஃபுல் டைம் டிப்ரஷனா தான் இருக்குது. அதாவது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் வந்து செல்சி இந்த மேட்ச் தோக்கணும்டா அப்படின்னு ஃபீல் பண்ணி. நான் வந்து செல்சி தோக்கறதுக்கு தான், அதாவது அந்த செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் பெயின் இருக்கும் தெரியுமா? 3வது கோல் அடிங்கடா, 4வது கோல் அடிங்கடா, டேய் ஏதாவது பண்ணி அடிங்கடா, அடிங்கடா அப்டின்ட்டுன்னு. அந்த மாரி ஒரு வெறியில தான் பாத்துட்டு இருந்தேன். நோட்ஸ் எழுதி தந்தான் பாரு, தட் வாஸ் மை லாஸ்ட் ஸ்ட்ரா. அதாவது இட்ஸ் பீன் 2 படித்தவுடன் கன்சிக்யூட்டிவ் வீழ்த்தி மேட்சஸ். விடவும்னு எழுதி குடுத்திருப்பான்டா. வீழ்த்தி லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல என்சோ பெர்னாண்டஸ், கைசேடோ ஹஸ் பிளேட் மோர் மேட்சஸ். அதாவது தே ஹேவ் பிளேட் மோர் தென் 110 மேட்சஸ் இன் தி லாஸ்ட் 12 மந்த்ஸ். எனக்கு புரியுது. ஃபெட்டிக் புரியுது. அப்ப என்ன டேஷ்க்கு நீ வந்து அவ்ளோ அக்ரெசிவ் மார்க்கிங் போணும்? உனக்கு பிளேயர் இல்ல. உனக்கு விங்ல ஆடுறதுக்கும் கார்னச்சோ தான் இருக்கான் மிஞ்சி போனா. இந்த மாரி ஒரு சொதப்பலான டீம் வச்சுக்கிட்டு, ஐ ஹேவ் ஜஸ்ட் கிவன் அப் ஃபார் த சீசன். ஐ டோன்ட் வாண்ட் தெம் டூ குவாலிஃபை ஃபார் சாம்பியன்ஸ் லீக். சீரியஸா சொல்றேன். ஐ டோன்ட் வாண்ட் செல்சி டூ குவாலிஃபை ஃபார் சாம்பியன்ஸ் லீக். ஐ வாண்ட் திஸ் ஓனர்ஷிப் அண்ட் எஸ்பெஷலி தோஸ் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் டூ சஃபர். ஏன்னா அவனுங்களுடைய அரகன்ஸுக்கு சாம்பியன்ஸ் லீக் வந்துச்சு அப்படின்னா, இன்னொரு இயர் ஆஃப் சர்க்கஸ் தான் இருக்கும். ஸோ நத்திங் மோர் தேன் தட். இன்னும் திஸ் இன்னும் செல்சி ஒரே இஸ் ஒரு டன். விஷயம். நீ செல்சிக்கு எல்லாத்த விட ஒரு பயங்கரமான விஷயம் செல்சி என்ன தெரியுமா? இந்த வருஷம் வந்து எக்ஸ்ஜி இருக்கறதுலயே ஹையஸ்ட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து அந்த பெட்டோ தான். அவன எடுத்துட்டு போய் ஆமா. கிரெஸ்போ மாரி ஃபினிஷ் பண்றான்டா உங்களோட. அந்த மாரி ஆக்கி விட்டுருக்கீங்க. உங்க டிஃபென்ஸ் அவ்வளோ மோசமா? இல்ல அவன் திடீர்னு பேய் புடிச்சுச்சான்னு தெரியல. அப்படி ஒரு ஆட்டம். இல்லடா. அப்படிலாம் அவனுக்கு கிரெடிட் தந்துராதடா. நாங்க 2 கோல் தான்டா ஒரு அசிஸ்ட். மோசம். நீ நீ இன்னொன்னு நெனச்ச அந்த அந்த ஃபர்ஸ்ட் கோல் அவன் சிப் பண்ணுவான்ல. அது ம். அந்த கோல்ல அவனுடைய ஸ்டார்ட்டிங் பொசிஷனே ஃபொஃபானாவோட ஸ்டார்ட்டிங் பொசிஷன் பாரேன். ஃபொஃபானாக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 யார்டு பின்னாடி இருப்பான்டா பின்னாடி அவன். இருக்கான். ம். பெட்டோலாம் என்னடா ஸ்பீடுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இந்த டீம் வந்து என்ன ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் தான் பண்ணுது. நம்ம எதுக்கும் மீண்டும் மீண்டும் பேசிட்டே இருந்தா புண்பட்டுட்டு தான் இருப்போம். ஸோ ம். திஸ் சீசன் இஸ் டன் அண்ட் டஸ்டட். எனக்கு வந்து போர்ட்வேலோட எஃப்ஏ கப்ல அவங்க தோக்கணும். அதுக்கப்புறம் லியம் ரோசினியர் சாக் ஆனோம். அட்லீஸ்ட் ஒரு கிளப்புக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மூஞ்சி யாராவது ஜான் டெரியாவது கொண்டு வந்து சீசன் கடைசி வரை ஏதாவது கொஞ்சம் கரை சேர்த்து ஏதாவது பண்ணா சந்தோஷமா இருக்கும்.
அவ்வளோதான். வயித்துல பால அடுத்து வாக்குற வந்து மாரி ஒரு விஷயம் சொல்றேன். போன வருஷம் நாங்க எஃப்ஏ கப் போர்ட் வேலோட தான் தோத்தோம். அவங்க நல்ல ஆமா. டீம் தான். அதனால நீங்களும் தோத்துருவீங்க. ஆமா. ஸோ, அதனால அது லோடிங் ஆயிட்டு இருக்குது. அடுத்து வந்து நம்மளுடைய நியூலி பவுர்ன் ரெலகேஷன் யூரோப்பா கப் சாம்பியன்ஸ் அண்ட் ரெலகேஷன் பவுர்ன் டாட்னம் பத்தி பேசணும். நான் நேத்து மேட்ச் பார்க்கல. டூ பி வெரி ஹானஸ்ட். நான் வந்து அவங்க அத்லெட்டிகோ மேட்ரிட் வின்க்கு அப்புறம் வின் பண்ணிருவானுங்கன்னு நெனச்சேன். ம். பார்த்தா இட் இஸ் அ கம்ப்ளீட் டிசாஸ்டர் கிளாஸ் போல. இந்த மேட்சோட ஒரு ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டான கேம்டா. ஏன் தெரியுமா? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் யுஇஎஃப்ஏ யூரோப்பா லீகோட குவார்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் அது இருக்கிறதே நெறைய பேருக்கு தெரியாது. அவங்க வந்து அதனால ஃபெட்டிக்ன்லாம் சொல்ல முடியாது. அவங்களும் யூரோ பார்த்து தான் வந்திருக்காங்க இந்த வாரம். அதுவும் தர்ஸ்டே. ஓகே. ஃபர்ஸ்ட் திங். 2வது விஷயம் அந்த ஈகர் டுடாரு ட்ரூடோர். அண்ட் விக்டர் பெரேரா 2 பேரும் ஒரே வாரம் தான் வந்து இதானாங்க. ம். அப்பாயிண்ட் ஆனாங்க. ஆனா இந்த கேம் நீ பார்த்தன்னு வச்சுக்கயேன், டாமினேட் பண்ணிட்டாங்க நாட்டிங்ஹாமு. எல்லா அன்பார்ச்சுனேட்லி டெல் இன்ஜூரி ஆயி போயிட்டான். ரொம்ப இன்ஜுரி பவுண்ட் தான். பட் ஸ்டில் ஒரு ஃபைட்டும் இல்ல, எதுவும் இல்ல. 3 கோலு. அ அந்த இகார் ஜீசஸ் இந்த சீசனே 2 கோலோ, 3 கோலோ தான் அடிச்சிருக்கான். சுத்தி சுத்தி கார்னர்ல ஹெட் பண்றான்டா அவன். பொளக்குறான். டாட்னம் பார்த்தா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பவர் வந்துட்ட மாரி, பாப்பாய் வந்து ஸ்பினாச் சாப்பிட்டு கன்னா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்கல்ல, அந்த மாரி டாட்டனம் பார்த்தாலே எல்லாரும் ஸ்பினாச் சாப்பிட்ட மாரி அடிக்கிறானுங்க. ரொம்ப பூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பெத்தட்டிக். திரும்பி. ம். இகார் டுடார் வந்து வந்த வேகத்திலே திரும்பி போயிடுவான் போல இருக்கு. அது அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட்டு டேனியல் லீவை போனது வந்து இட்ஸ் மேஜரான ரெட் ஃபிளாக்ன்னு வச்சுக்கோயேன். ஏன்னா, ஒரு 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 எனக்கு தெரிஞ்சு ஒரு சேர்மன்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேர்மன்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா, டேனியல் லீவை. ஏன்னா, அவனுக்கு இஸ் அ வெரி, வெரி எப்படி சொல்றது? அ ஆப்டிமைசபிளான ஒரு டீம் ரன் பண்ணிட்டு இருந்தான். வர இன்கம் வச்சுட்டு, ம். பிளேயர்ஸோடைய பையிங் கெப்பாசிட்டி, சேலரி எல்லாத்தையும் வச்சுட்டு, அண்ட் நல்ல ப்ராஃபிட்டபிள் கிளப்பா ரன் ஆயிட்டு இருந்தது. அண்ட் மிட் சீசன் ஆர் ஒகேஷனலி யூரோப் அப்படின்றது மாரி இருந்த டீம அ கூட்டிட்டு வந்து அண்ட் ஹிஸ் பார்ட்டிங் கிஃப்ட் வாஸ் யூரோப்பா லீக். கரெக்ட். அண்ட் அப்படி இருந்த டீம வந்து நவ் தே ஹவ் டோட்டலி டேக்கன் இட் டூ டம்ப்ஸ். வாட் உன் துப்பறிவாளன் அறிவு என்ன சொல்லுது? ரெலகேட் ஆகுமா? ஆகாதா? இல்லடா பின்னாடி இருக்கிறது வெஸ்ட் ஹாம். வெஸ்ட் ஹாம் அன்பார்ச்சுனேட்லி என்ன சொல்றது? அவங்க தோத்துட்டாங்க ஆஸ்டன் வில்லாவோட. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாரி இன்னும் 2 கேம் ஆடுனாங்கன்னா, கண்டிப்பா டாட்டன்ஹாம் ரெலிகேட் ஆயிடுவாங்க. நீ அந்த கேம் பார்த்திருந்தனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அவங்க பண்ண அட்டெம்ப்ட்லயே 30 யார்ட்லருந்து டெல் ஒரு ஷாட் அடிப்பான். அது போஸ்ட் அடிக்கும். ம்ஹ்ம். அத தவிர வேற ஒண்ணுமே பண்ணல அந்த ம். கேம்ல அவங்க. ஐ திங்க் டாட்னம்க்கு இன்னும் டஃப்பான ஃபிக்சர்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நெனைக்கிறேன். இன்னும் பாரு டாட்னம் ஹேஸ் டூ கோ டூ சண்டர்லேண்ட், பிரைட்டனு, ஆஸ்டன் வில்லா, செல்சி, எவர்டன். ம். அவ்வளதான். ஐ திங்க் தே ஆர் டன் ஃபார் த சீசன் நெனைக்கிறேன். மேகமூட்டமாகத்தான் தெரிகிறது. ஆமா. ஃபைனலா வந்து நம்ப யுனைட்டட் போர்ன்மவுத்தோடைய 2-2 ட்ரா. மேட்ச்க்கு முன்னாடி ஒரு மேட்ச்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டெசிஷன். அ அமாடோடைய பெனால்டி இல்லாம. பட் அதே நேரத்தில வந்து ஹாரி மேகுயர் உடைய புல் வந்து பெனால்டி பிளஸ் ரெட் கார்டா வேற இருந்தது. ஸோ பட் பாட்டம் லைன் இட்ஸ் அ 2-2 ட்ரா. ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்களுக்கு தான். அதாவது ஃப்ரைடே ஏர்லி கிக் ஆஃப் ஃப்ரைடே நைட் அவங்களுக்கு. 2-2 ட்ரா அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்ததுல, நன் ஆஃப் த டீம்ஸ் பிலோ எக்ஸெப்ட் ஆஸ்டன் வில்லா கேப்பிட்டலைஸ்ட். ஸோ ரைட். இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ வின் ஃபார் யுனைட்டட் அண்ட் ஃபார் தேர் 3rd பிளேஸ் அப்படின்ட்டுன்னு. பட் ஆனா ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான எண்ட் டு எண்ட் மேட்சா தான் இருந்தது. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அகைன் நம்ம வந்து வீக் இன், வீக் அவுட் பத்தி அ அ அவர பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் யுனைட்டட சுத்தி ஒரு சாலிடான டீம் வந்துச்சுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராஃபி லிஃப்டிங் சீசனா யுனைட்டடுக்கு இருக்குமா? பட் இருந்தது அப்படின்னா, ஐ திங்க் அட்லீஸ்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இஸ் த மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் டு லிஃப்ட் தட் பிரீமியர் லீக். ஸோ அனதர் அசிஸ்ட் ஃபார் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் கோல். அது அசிஸ்ட் குடுத்தாங்களா? அண்ட் கோல். இல்ல அசிஸ்ட் குடுக்கல. கோல் இல்ல. மட்டும் தான் குடுக்கல. குடுத்துருக்காங்க. கோல் சாரி அனதர் கோல் ஃபார் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். அ நீ என்ன ஹவ் டிட் யூ திங்க் த மேட்ச் வாஸ்? அ கேம் லிவ்ட் அப் டூ த ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஏன்னா ம். 2 பேரும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் ஆமா. பால கிரவுண்ட்ல வச்சு எண்ட் டூ எண்ட் அட்டாக்கிங். ஓப்பனா போறவங்க. எக்ஸாக்ட்லி. போர்ன்மவுத் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் அகைன்ஸ்ட் லிவர்பூல்ல இருந்து இப்ப வரைக்குமே வெரி போல்டு, வெரி ஃபாஸ்ட், வெரி ஓப்பன் ஆமா. டைரக்ட். யுனைட்டட் கேரிக்கு வந்த பிறகு வெரி சிமிலர் டு போர்ன்மவுத். அதுக்கேத்த ம். மாரி ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்திலேயே ரொம்ப எண்ட் டு எண்டா இருந்துச்சு. ம். கோல்ஸ் படி ம். பார்த்தா ரயன் இருக்கான்ல, அந்த ரயன் ஒருத்தன் அந்த வாஸ்கோ ட காமால இருந்து சைன் பண்ணவன். வெரி ஆமாமா. இம்ப்ரெசிவ். ஃபார் ஹிஸ் அவன சைஸ் பிரேசில் டீம் கூப்பிட்டுருக்காங்க. கால் அப் வந்துச்சு அவனுக்கு. ஃபர்ஸ்ட் பிரேசிலியன் கால் அப்.
ஓ! எனக்கு தெரியாது. ஓகே. கால்ட் அப் ஆன்செலோட்டி டீம்ல. ஸோ கால்ட் அப். அந்த ஆமா. அளவுக்கு ஹி இஸ் வொர்த் த ஹைப்டா. நிஜமா பயங்கரமா ம். 1 ஆர் 2 சான்ஸஸ் ஒரு சான்ஸ் கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ம். கன்வெர்ட் பண்ணல. பட் நான் வந்து இந்த மேட்ச்லாம் தாண்டி ஒரு ஒரு பெர்சனுக்கு நான் வந்து ஷவுட் அவுட் குடுக்கணும். யாரு தெரியுமா? ஹாரி மெக்வயர். ஏன்னா ம். பல பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்ஃபாக்ட் ஹி ஹஸ் பீன் கால்ட் அப் டூ இங்கிலாந்து. ஓகேவா? அண்ட் இந்த சீசன் கேரிக்கு வந்ததுலருந்து லாஸ்ட் 9 கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இங்கிலாந்து கால் அப்பு. ஒரு நல்ல கோலு. ஒரு ரிடெம்ப்ஷன் சீசன் மாரி இருந்துச்சு. அதுல அந்த ஒரு ரெட் கார்ட் வந்து ஒரு ஹார்ஷா இருந்தாலும், ஐ திங்க் வி ஹேவ் டூ கிவ் ஷவுட் அவுட் டூ ஹிம். ஏன்னா, ரொம்ப லோல இருந்து திரும்பி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் மாரி தான். எல்லாரும் த்ரோ பேக் ஆயி போயிடுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல ஃபுல்லா ட்ரால்ஸா இருந்த நேரத்துல, அவனுக்கு இப்ப எடிட்ஸ் போட ஆமா. ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ யாஹ்! யாஹ்! அ அ வெரி எக்ஸைட்டிங் கேம்டா. ஆனா யுனைட்டட்க்கு நீ சொன்ன மாரி தேர் பொசிஷன் தே வில் நாட் ட்ராப் பிலோ 4. யூரோப் அவங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம். இருக்கும். நோ ஃபெட்டிக் எந்த பிரச்சனையும் இல்ல. பாக்கி இருக்க சுத்தி இருக்க மேபி செல்சி ஃபெட்டிக்லாம் இருக்காது. போடா! அவங்களும் சாம்பியன்ஸ் லீக் விட்டு அவுட்டு. வெறுப்பேத்திட்டு இருக்காத. அவள்தான் அடிச்சுடுவேன் பார்த்துக்கோ. மண்ட பார்த்துக்கோ. இல்ல டென்ஷன் ஆக்காத என்ன. பட் சுத்தி இருக்கவங்கலாம் யாரும் கேப்பிட்டலைஸ் பண்ற ஃபார்ம்ல இல்ல. சோ ஐ திங்க் ம். இந்த சீசன் வந்து டாப் 3ல முடிச்சுட்டு அடுத்த சீசனுக்கு பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவங்க. ஆமா. இதுல இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லட்டா? அவங்களுடைய அடுத்த மேட்ச் 3 வாரம் கழிச்சு. தே ஆர் கோயிங் ஆன் அ சம்மர் ஹாலிடேஸ். சீரியஸா இப்போ இந்த வாரத்துக்கு மேட்ச் இல்ல. நெக்ஸ்ட் வீக் வந்து இது எஃப்ஏ கப். அதுக்கு அடுத்த வாரம் தான் மேட்ச். தே ஆர் கோயிங் ஆன் அ 3 வீக் ஹாலிடே. ஜாலியா அந்த துபாய், கிபாய் எங்கேயாவது அது போ முடியாது. இப்போ போர் நடக்கிறதுனால. பட் ஆனா ஒரு ஒரு வார்ம் கிளைமேட்க்கு போயிட்டு நல்ல ஒரு ஹேப்பி செஷன் போட்டு அங்க ஒரு வார்ம் செஷன் அந்த மாரி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. பட் குட் டைம்ஸ் ஃபார் யுனைட்டட் அண்ட் யுனைட்டட் ஃபேன்ஸ். மத்தபடி நியூ கேசல் சண்டர்லேண்ட் வந்து நான் ஐ நோ தட்ஸ் எக்ஸாட்டிக் டை அஸ் வெல் அஸ் ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிரேசியான ஃபினிஷ் டூ த மேட்ச். ஆம், யா எனி தாட்ஸ் ஆன் தட்? ட்ரெடிஷ்னலா அது ரொம்ப ஒரு ஹாஸ்டைலான கேம் தான். எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை, ஏதாவது ஒண்ணு இருந்துன்னே இருக்கும். பட் கரண்ட்லி சண்டர்லேண்ட் தான் வந்து பிராகிங் ரைட்ஸ் வச்சுன்னு இருக்காங்க. லாஸ்ட் 11 கேம்ஸ் அன்டிஃபீட்டட். ஸோ ம். இந்த டைம் வியர் டெர்பி ரொம்ப பயங்கரமான ஆமா. பெர்ஃபார்மன்ஸ். வெரி ஓப்பன். சிமிலர் டூ யுனைட்டட் போன்மவுத் கேம் தான். ம். 90த் மினிட் வின்னரு. பிராபி வந்து அங்க போய் தூக்கி போட்டு பாபி லாஷ்லி மாரி இப்படி போய் பைசெப்ஸ்லாம் காமிச்சிருந்தான். ஸோ பயங்கரமான ஒரு கேமு. ஒரு வெரி ஹை ஆன் எமோஷன்ஸ். ஸோ யா இந்த இது வீக் எத்தன ஆக்சுவலி ஒரு பேருக்கு ம். எத்தன பேருக்கு இது தெரியும்னு தெரியாது. நம்ம ரைவல்ரீஸ் அப்டின்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ரைவல்ரீஸ்னா யுனைட்டட் ஆர் யுனைட்டட் ஆர்சனல், யுனைட்டட் சிட்டி, லிவர்பூல் யுனைட்டட் இந்த மாரி வந்து ரைவல்ரீஸ் தான் நீங்க தெரியும். பட் நியூகாசில் இஸ் சண்டர்லேண்ட் வந்து இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ரைவல்ரி ரைட். விச் இஸ் மோட்டிவேட்டட் போத் பை சோஷியல் பொலிட்டிக்கல் சினாரியோஸ். ஸோ இதுக்கு முன்னாடி தேர் வேர் இன்சிடென்ட் ஆஃப் வயலன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டார்பி. ஒரு பயங்கரமான ஒரு டார்பி. அதனால தான் அந்த மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலா இருக்கும். போன ரிவர்ஸ் ஃபிக்ஸ்சர்ல வந்து சண்டர்லேண்ட் ஹோம்ல நியூ கேசில வந்து பேர் சொல்லி கூட போர்டு இல்ல. தே ஹேட் அதர் டீம் அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 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 ரைவல்ரி பத்தி பார்க்கணும்னா யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. போய் பாருங்க. இட்ஸ் a வெரி குட் வாட்ச். ஃபைனலா ஐ திங்க் அவ்வளோதான். வேற எந்த பெரிய மேட்சஸும் இல்ல. அ மொத்தத்துல வந்து சீசன் ஆரம்பிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் குறி வச்சது எதுவுமே வந்து இன்னும் நடக்கல. குறி எல்லாமே தப்பிச்சு. இந்த ரஜினி குறி வச்சா எற விழணுன்ற மாரி ஒண்ணு கூட விழ மாட்டேங்குது. ஆர்சனல் வின் பண்ண போறாங்க. செல்சி நாசமா போச்சு. யுனைட்டட் மேல இருக்கிறானுங்க. அது என் தம்பிகிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ அதனால இட்ஸ் அ இட்ஸ் அ பேட் சீசன் டூ ஃபர்கெட். எனக்கு யோசிச்சு பார்ப்போம். பாருடா. வாரம் வாரம் ராண்ட் போடுற மாரி இருக்குடா எனக்கு டேய். இதுல டைட்டில் டிஃபென்ஸ் வேற எங்களுது மூஞ்சி. விடு. அதாவது நீங்க எவ்வளோ கேவலமா விளையாடுறீங்கன்னா, நீங்க தான் சாம்பியன்ஸ்ன்றதே எல்லாம் மறந்துட்டானுங்கடா. அதான் சொல்றேன். இதான் டைட்டில் டிஃபென்ஸ்ன்னு மூஞ்சித எங்க போய் சொல்லிக்கிறது டைட்டில் டிஃபென்ஸ்ன்னு. சரி. பார்ப்போம். சரி இந்த இந்த வாரம் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீக்கு. ஆனா இப்ப அடுத்து லாங் இன்டர்நேஷனல் பிரேக் த மோஸ்ட் இரிட்டேட்டிங் டைம் ஆஃப் த இயர். இந்த டைம்ல வந்து ஒரு டிஃபரெண்டான கன்டென்ட்ல வந்து உங்கள நாங்க ரீச் அவுட் பண்றோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு ஒரு ஃபாலோ போடுங்க. நாங்க லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். யுவர் சப்போர்ட் தேர். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வில் டூ இன்ஸ்டாகிராம் லைவ் விச் வில் பி மோர் ஃபன் வே ஃபார் அஸ் டூ இன்டராக்ட் வித் யூ between matches. So stay tuned for more videos. Thank you so much for watching.